ஹாய் உதய்குமார், என் பேர் உதய்குமார். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெட்ரோ மெமரிஸ் யூடியூப் சேனல். புதுசாக நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்றும் கிடையாது, நானும் அதே தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறேன். என்னென்னா, நான் உங்களுக்கு ஆக்சுவலாக நான் சென்னையை சேர்ந்தவன். இப்போ நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். ஹைதராபாத்தில் உங்களுக்கு பிடிச்ச நிறைய இடத்த நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்னொன்று, நம்ம ஹைதராபாத்தில் நம்ம தமிழர்கள்லாம் எப்படி இருக்காங்க, எங்கெல்லாம் இருக்காங்க, இதை பற்றியே நான் உங்களுக்கு நிறைய நியூஸ் போடுவேன். இது தவிர ட்ரெயின் ஜேர்னி, இந்த ட்ரெயின் ஜேர்னி உங்களுக்கு நம்ம தமிழர்கள் எத்தனை பேர் நிறைய பேர் வருவாங்க, அதில் என்ன நடக்குது, என்ன ட்ரெயின்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் புக் பண்ணலாம், ட்ரெயின் ரிசர்வேஷன், தட்கல், இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கூட டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது தவிர உங்களுக்கு நான் ஆக்சுவலாக இங்கே ஹைதராபாத்தில் பேச்சுலராக இருக்கேன். இங்கே நான் தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். நான் ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன், ஏன்னா எனக்கு பிடிக்காது. இன்னொன்று என்னென்னா, ஹெல்த் இஷ்யூவும் வரும். அதனால நான் என்னென்னா, இங்கே நான் ஒரு 4 வருஷமாக இங்கே இருக்கேன். நான் சொந்தமாக நானே சமைச்சு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நான் இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி சமைக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் பேச்சுலர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க நிறைய பேச்சுலர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியூரில் இருக்கும்போது தன்னோட ஹெல்த்தை கேர் பண்ணாமல் வெளியே நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சில பேருக்கு என்னன்னா, அவங்களுக்கு சமைக்க தெரியல அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுது. பட் சமையல்ன்றது ரொம்ப ஈஸிங்க. இன்னொன்று என்னன்னா, நம்ம ஹோட்டலில் போனால் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நம்ம சாப்பிட முடியும். இன்னொன்று, உங்களுக்கு தேவையானது அங்கே இருந்தாலும் உங்கள் நாக்குக்கு தேவையான டேஸ்ட் அதில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. பட் நான் இதில் சொல்ல வர்றது என்னென்னா, நான் கிச்சன் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ போடும்போது மெயினாக பேச்சுலர்களுக்கு எப்படியெல்லாம் சமைக்கலாம், எப்படி வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம், ஹெல்த்து சாப்பிட்ற விஷயத்தில் எப்படி நல்லா சேஃபாக வச்சுக்கலாம், இதை பற்றியெல்லாம் கூட சொல்ல போகிறேன். ப்ளஸ் நான் சென்னைக்கு போனால் சென்னையிலையும் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத சில வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னொன்று, நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது நிறைய மால்ஸ், ஹைதராபாத்தில் என்ன பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது தவிர உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கெட் ரெடி. உதய்குமார் பேக்.